Hi students, this is Alex here. நமக்கு u equal to e power xy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம uல இருந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து e power xy இல்லையா? ஸோ நம்ம வந்து dou u by dou x கண்டுபிடிக்கணும். இது வந்து with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power சம்திங்ன்றது e power அப்படியே வந்துடும். இப்போ இந்த பவரில் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y வந்து கான்ஸ்டன்ட், அதனால இன்டூ y மட்டும் வரும். இப்போ இதை மறுபடியும் செகண்ட் ஆர்டர் பண்ணணும். டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு பண்ணணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இ பவர் எக்ஸ் ஒய் அப்படியே வந்துடும். இந்த கான்ஸ்டன்ட் ஒய் ஆஸ் இட் இஸ் ஃப்ரண்ட்ல இருக்கும். இந்த செயின் ரூல் படி இந்த பவரில் இருக்க எக்ஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது ஒய் வந்து கான்ஸ்டன்ட், அதனால இன்னொரு ஒரு ஒய் வரும். இப்போ டோட்டலாக இது வந்து ஒய் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் ஒய் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி நம்ம u வந்து e பவர் xy இருக்கு இல்லையா, இதுல இருந்து செகண்ட் டேர்முக்கு தேவையான டோ u பை டோ y கண்டுபிடிக்கணும். ஸோ e பவர் xy அப்படியே வந்துடும். இப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y, அப்போ x வந்து கான்ஸ்டன்ட், ஸோ இன்டூ எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ இதோட செகண்ட் ஆர்டர் டோ ஸ்கொயர் u பை டோ y ஸ்கொயர் அப்படின்னும் போது இந்த x வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். e பவர் xy வந்து e பவர் xy அகைன் பவர்ல இருக்கிறதோட டிஃபரன்சியேஷன் செயின் ரூல் படி நெக்ஸ்ட் எழுதணும். வித் ரெஸ்பெக்ட் டு y பண்றதுனால x வந்து கான்ஸ்டன்ட், ஸோ இன்டூ எக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ டோட்டலா எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் xy. இப்போ நம்ம வந்து ஷோ தட் அப்படின்னு இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இதில் நம்ம எல்ஹெச்எஸ் எடுக்க போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ் எடுக்கும்போது நம்ம வந்து டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். இந்த ரெண்டு வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் ஒய். இது மொத்தமாக இந்த இ பவர் எக்ஸ் ஒய்யை காமனாக எடுத்துக்கோம்னா இது வந்து ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு அதர் சைடு இங்கே என்ன வேணுமோ அந்த ஆர்டர்லேயே கொடுத்துடலாம். யூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. யூன்றதான் இ பவர் எக்ஸ் ஒய். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இது வந்து u ஆகிடும். இது நம்ம எக்ஸை ஃபஸ்ட் எழுதிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்தோம், நமக்கு வந்து ஆர்ஹெச்எஸ் கிடைச்சிருச்சு.